श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். அடுத்தது ஞான விஞ்ஞான யோகத்தில் 18வது ஸ்லோகம். உதாரா சர்வ ஏவைதே ஞானி त्वात्मैव मे मतम् आस्थितः सहि युक्तात्मा मामेव अनुत्तमां गतिम्. उदाराः सर्व एवैते ज्ञानी त्वात्मैव मे मतम् आस्थितः सहि युक्तात्मा मामेव अनुत्तमां गतिम्. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார்? போன ஸ்லோகத்தில் ஒன்று சொன்னார், ஞானி விசிஷ்யதே அப்படின்னு. அதாவது ஒன்றாகிய பரத்தில் பக்தி உடையவன் மிகவும் விசேஷமானவன், சிறந்தவன் அப்படின்னு சொன்னார். அவர்கள் சர்வே எல்லாரும் உதாராக ஏவக சிறந்தவரே. எதில்? ஞானி ஆத்மா ஏவ. அதாவது ஞானி தானே, அதாவது ஸ்ரீகிருஷ்ணரே ஆத்மா அப்படின்றத புரிஞ்சிக்கும் போது அப்படி உள்ள ஞானிகள் அது எனக்கு சிறப்பானது, அதுவே என்னுடைய கொள்கை அப்படின்னு சொல்கிறார். நிச்சயமாக யுக்தாத்மா யோகத்தில் சிறந்தவன், யோகத்தில் நினைத்த மனம் உடையவன் அவன். அனுத்தமாம் உத்தமம், அனுத்தமம் உத்தமத்துக்கு மேலே என்னது? உயர்ந்தது ஒன்று இல்லை என்ற கதியில் இப்பொழுதும் ஸ்ரீகிருஷ்ணரையே சிறப்பாக அவரே கதியாக நினைத்து கொண்டிருக்கிறான். மாமேவ என்னையே ஆஸ்திதாக அடைவதற்காக முயல்பவனாகிறான். அதாவது போன ஸ்லோகத்தில் ஒன்று என்ன சொன்னார்? தேஷாம் நித்தியுக்தா வழுவாத யோகமுடையவன். அந்த வழுவாத யோகமுடையவன் எப்படி இருப்பான்னு கேட்டால் பரம் வியூகம் அப்படிலாம் சொல்கிறோமில்ல, அந்த பரத்தில் பக்தி உடையவனாக இருப்பான். அத்தகையவர்கள் எல்லோரும் சிறந்தவர்களே. அடுத்தது ஞானி என்பவன் தானே, அதாவது தானே என்னுடைய அப்படி உள்ளவ ஒரு ஞானி தான் என்னுடைய மதம், அதுதான் என்னுடைய கொள்கை அப்படின்னு சொல்கிறார். மேலும் நிச்சயமாக யுக்தாத்மா யோகத்தில் நிலைத்தவர்கள் அவன் அனுத்தமம் உத்தமம், அதுக்கு மேலே அனுத்தமம் இருக்கு இல்லையா, அதுபோல் அதற்கு மேல் உயர்ந்தது ஒன்று இல்லை என்ற கதியில் இருந்து அதே கதியாக என்னையே மாமேவ ஆஸ்திதா, அதாவது ஸ்ரீகிருஷ்ணரையே அடைபவதற்காக முயல்கின்றான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஞானி அப்படின்னு சொன்னால் ஒரு பகவானை நம்ம பார்க்கணும், நம்மளுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. பெருமாளை எப்படியான போய் பார்த்துட்டு வரணும்னு. இப்போ நம்மளை போல் சாதாரணமாக இருக்கிறவாளுக்கு என்ன தோணும்? முதல்ல நம்ம போய் பெருமாள் கோவிலில் போய் பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னு தோணும். பெருமாளை சேவிக்கிறோம்னு சொன்னால் சென்ற சில ஸ்லோகத்தில் கூட முன்னாடி பகிர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன பகிர்ந்துக்கிட்டோம்னு கேட்டால், பெருமாள் கோவிலுக்கு போகணும் என்று சொன்னால் அங்கே பாசிட்டிவ், அதாவது பெருமாளோட சுத்தமான அந்த வைப்ரேஷன், அந்த பெருமாளோட சக்தியை நம்ம உணரணும் என்று சொன்னால் அந்த துவஜஸ்தம்பத்துண்ட பார்த்துக்கலாம். அப்புறம் பெருமாளோட கர்ப்ப கிரகத்துண்ட அங்கே போய் நின்று கிட்டக்க பெருமாளை சேவிக்கும் பொழுது அதெல்லாம் உணர முடியுமா இருக்கும். ஆனால் அப்படி உணரணும் என்று சொன்னால் மனம் ஒன்று பண்ணியிருக்கணும், ஃபோக்கஸ்டாக ஒருமுகப்பட்டு இருக்கணும், முதல் விஷயம். ரெண்டாவது, அங்கே போய் இதர லோகாந்தரங்களுக்கு சமயமாக என்ன அதுக்கு உத்தேசியமாக இருக்கிற செய்திகளெல்லாம் அங்கே பேசி மனதை அலைபாய விடக்கூடாது, மனம் ஒருமுகப்பட்டு இருக்கணும் அப்படின்னு. அதற்கு கூட பெருமாளோட அனுகிரகம் இருந்தால் தான் அந்த வேலையை செய்ய முடியும். ஆனால் பகவானை காண விரும்ப வேண்டும் அப்படின்னு சொன்னால் பகவத் பிரேமையினால் பித்து பிடிச்சி ஒருத்தன் அப்படியே பெருமாளை ராமா 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 இதை பார் இங்கே ராமா அதை பார் ராமா அப்படின்னு ஒருத்தன் சொல்லிகிட்டே போயின்னு இருக்கான். ஒரு பித்து பைத்தியம் அப்படின்னு சொல்லணும்னு சொன்னால் பைத்தியம் என்று சொன்னால் என்ன? தன்னுடைய எண்ண ஓட்டங்களிலிருந்து வெளியில் வர தெரியல. அது வெளியில் வர தெரியலேன்னு சொன்னால் இஸ் நாட் ஆசிலேட்டிங். வெளியில் லோகாயுதமான வெளியில் குளிக்கணும், தளிகை பண்ணணும், பெருமாளை சேர்க்கணும், அதுபோல் வேலை பண்ணுறது. நடுவில் கொஞ்ச நாள் ஒரு 1/4 மணி நேரம் போய் பெருமாள் சேர்த்துட்டு வருது, அதுபோல் இல்லை. ஒரே வேலையாக அப்படியே இருக்கான்னு சொன்னால் அவனுண்ட போய் பழகினா, அதுபோல் பெருமாளை பகவத் பிரேமையால் பித்தேறிய ஒருத்தனை போய் பார்த்தா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஓரளவுக்கு பகவானை நம்ம அவங்ககிட்ட பார்க்க முடியுமா இருக்கும். ஏன்னா நமக்கு அதுபோல் மனம் தூய்மையாக இருந்தால் தான் அதை செய்ய முடியும். ஆனால் இன்னொன்று இதிலே எங்கே என்ன சொல்கிறார்?
உதாரா சர்வ ஏவைத்தே அப்படின்னு அப்படின்னு சொன்னால் இதில் இன்னொரு பொதுவான விஷயம். ஒரு சூரிய ஒளி கார்த்தால் எழுந்து ஒரு 7 மணிக்கு சூரியன் நன்னா உதிச்சு மேலே வந்த உடனே அது என்ன பண்ணும்? பொதுவாக சூரிய ஒளியை பார்க்குறோம். அது இன்னும் எங்கே சிறப்பாக பார்க்கணும் அப்படின்னு கேட்டால், உலகம் ஃபுல்லாக எந்த ஊரில் சூரிய உதயம் நடக்குமோ அங்கே எல்லா இடத்துலையும் சூரியன் உச்சியில் வந்தாலும் 11 மணிக்கு முற்பகலில் இருந்தாலும் பிற்பகல் தாண்டி 12 மணி 2 மணி அதுபோல் நேரம் இருந்தாலும் எங்கேயும் சூரிய வெளிச்சம் ஒன்று தான். ஆனால் அது என்ன பண்ணுறோம் நம்ம? அதுவே நல்ல ஒரு தூய்மையான ஜலம் ஆறில் 11 மணிக்கு ஜலம் நிதானமாக போகும். அப்போவே கொஞ்சம் சூடாகிடும், அடியில் இருக்கிற அழுக்கெல்லாம் மேலுக்கு வர துவங்கும். அதனால் ஆறில் பார்க்கும்போது அப்புறம் ஜலத்தில் கண்ணாடியில் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில பளபளப்பான உலோகம் வெள்ளி மேலே அது மேலெல்லாம் பட்டுதுன்னா அது என்ன பண்ணும்? நன்றாய் பளிச்சுன்னு அது பிரதிபலிக்கும். அதுபோல் பிரதிபலிக்கும் பொழுது சூரியனோட ஒளி ஏற்கனவே மேலே இருக்கிறது, அது நல்ல வெளிச்சமாக உலகத்துக்கே வெளிச்சத்தை கொடுக்கறது. ஆனால் இதுபோல் சின்ன சின்ன சாமானில் பார்க்குறோன்னு வைங்க, ஒரு கண்ணாடியில் பார்க்குறோம், ஜலத்தில் பார்க்குறோம், ஒரு பளபளப்பாக இருக்கிற ஒரு உலோகத்து மேலே பட்டு பார்க்குறோன்னா அங்கெல்லாம் அது ரிஃப்ளெக்ட் ஆகும், இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும். அதுபோல் பெருமாள் உலகம் ஃபுல்லாக சர்வாந்தரியாமி தான், எங்கேயும் பார்க்க முடியும் தான். ஆனால் சில இடத்துல பகவானுடைய பிரகாசமும் சில இடத்துல எல்லார்கிட்டையும், பெருமாளுக்கு என்ன ஒன்று போன ஸ்லோகத்தில் ஒன்று சொன்னார், சர்வாந்தரியாமை. எங்கேயும் பெருமாள் என்ன பண்ணியிருக்கார்? உள்ளுக்குள்ளே ஹிருதய குகைக்குள்ளே இருக்காதான், எல்லா ஜீவனுக்கும் இருக்கார். சில ஜீவனுக்கு அதை புரிஞ்சிக்க முடியும். பசு பக்ஷின்னு இருந்தால் அது தங்கிட்ட பெருமாள் இருக்காருன்னு கூட தெரியாது. ஏன் நம்மளை போல் 6 அறிவு இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். அந்த 6 அறிவு இருந்தால் கூட உள்ளுக்குள்ளே பெருமாள் இருக்கார் ஹிருதய குகைக்குள்ளே அப்படின்றது நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. ஆனால் அதுபோல் எங்கேயும் பெருமாள் சர்வாந்தரியாமியாக இருந்தாலும் சில பொருள்களில் பட்டு பிரகாசிப்பது போல சாதுக்களுடைய தூய ஹிருதயத்தில் பெருமாள் என்ன பண்ணுறார்? நன்றாக பிரகாசிக்கிறான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சாதுக்களுடைய ஹிருதயத்தில் நல்லபடியாக அவர் பிரகாசிக்கிறார் அப்படின்றத அது அந்த கருத்தை சிறப்பாக சொல்கிறதுக்கு தான் உதாரா சர்வ ஏவைத்தே ஞானி, அந்த ஞானிக்குள்ளே இருக்கிறது தான், அதை ஒப்புத்துக்கொள்வதுதான் என்னுடைய கொள்கை அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தை சொல்லிக் கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.